வள்ளி அன்பே ஆறுதே அழகு பூங்கொலி உன்னை திரும்ப முடிக்க வந்து என்ன சொல்கின்றாய்? ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே யாருன்னு தெரியுதா? யாரு ஆப்ல இல்லையா? இதுதான் ஏன் உங்களுக்கு தங்கச்சி வேணும். என்ன தங்கச்சியா? ஆமா. ஏமா நம்ம திரும்ப முடிச்சுக்கிறோமா? தங்கச்சியை போய் திரும்ப உனக்கு சம்மதம் சொல்லுமா? திரும்ப முடிச்சுக்கிறோமா? எனக்கு சம்மதம். சம்மதம் சொல்லிருச்சியா? ஆனா உங்களால புறா கட்டிக்க உன கட்டிக்க தாயா கேட்டேன். சம்மதம் சொல்லிருச்சியா? ஆமா. இப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு? உங்க அக்காவை கூப்பிடுற பார்த்தா தங்கச்சி வள்ளிக்கண்ணு உடனே தன்னானே தாமரப்பூ எங்கிருந்தாலும் மேடைக்கு ஒரு மணி தாழ்ந்து விடுகிறது.
தங்கச்சி வணக்கம் அண்ணா. வணக்கம் முத்தா, வணக்கம் அழைத்த வணக்கம். காரணம் என்ன? நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து வேடுவர் வந்திருக்கா. புதுசாடா ஏத்தா கெந்தா புதுசா பழசானா பொய் அண்ணா. தங்கச்சி எதுக்குடா கூப்பிட்ட? வேடுவர் வந்திருக்காருத்தா. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஏத்தா எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு யாரா வந்திருக்காங்கன்னு என்னைய கோர்த்துட்டு நீ மட்டும் உள்ள போய் தூங்குற. நான் காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். காவல் பத்தியா? ஆமா. சரி, யார் வந்திருக்கிறா? வேடுவர் வந்திருக்காரு. என்னவா? நாம அவர் ஏதோ மான தொலைச்சு போட்டாராம். சரி, மான கேட்டு வந்திருக்காரு. மான கேட்டா? ஆமாத்தா. மான பாத்தீங்களா? மானும் பார்க்கல, வரலன்னு சொல்லி பார்த்தேன். நீ பாத்தியா கோழி குஞ்சு? கேட்க மாட்டேங்கிறாரு. பார்க்கலமா? எந்த பிள்ளை என்ன கோழி குஞ்சு மாதிரி நிக்குது? பாத்தியா? பார்க்கல சொல்லிட்டீங்களா? ஆமாத்தா. வாங்க போலாம். இப்பயே போனீங்கன்னா ஊர்ல உப்பு பாக்கெட் வாங்க கூட காசு கொடுக்க மாட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பெரம் படிக்கணும், ஓடியாங்க. தங்கச்சி என்னடா இருந்தாலும் இடத்துக்குரிய தலைவியான உன் இடத்திலே கேட்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறார். ஆமா, வந்தவளுக்கு முதல்ல வரவேற்பு கொடுக்கணும். வரவேற்பு கொடுக்கணும்ல? ஆமாத்தா. ஆமா, அதுதான் நல்லது. கண்டிப்பா. வேடுவரங்க இந்தா இருக்கார். வணக்கம்ங்க. வருக வருக. வேடுவரே வருக. உமது வரவு நல்வரமாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு இருக்காங்க. அதற்குன்னு என்னுடைய உண்மையான கம்பீரமான அண்ணனிடம் சரி, அன்பான அழகான தோழியிடம் சரி, நேருக்கு நேரம் வச்சு விசாரிச்சுட்டு நீங்கள் தேடி விட சொல்ல போகிறோமா? இந்த இடத்துல கிடையாது, வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஏதோ சாதாரணமாக நின்றுக்கிட்டு இருக்கான்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. கோவப்படாதரா, கோவப்படாத, கோவப்படாத. படமாட்டேன். பல்ல கடிக்காத. படிக்கல, பல்ல கடிக்காதண்ணா. இதுக்கு மேல கடிச்சா செட்டு பல்லு கீழே வந்துடும். அண்ணா நீ கோவப்படாத. சரி. நான் யாரு? என் தங்கச்சி இல்ல. தங்கச்சி. ஆமாத்தா. கண்டிப்பா உன் பேரை எப்படியாவது காப்பாத்தணும். காப்பாத்திருவேன். அதனால அவரை எப்படி அனுப்பணுன்ற விஷயம் எனக்கு தெரியும். சரிதா. பெண்ணங்கள் படையில தெரிக்கிற அளவுக்கு ஓட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரி. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் கண்டிப்பாக. உள்ள போய் ரெண்டு பேரும் எதுக்க உட்காந்து தேனும் திரைமாவும் பிணைஞ்சு சாமிக்காக தயார் செய்து வைக்கிறோம். இதுவரையிலும் இந்த அற்புதமான கிராமத்திலேயே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கா எங்களுக்கு வாய்ப்பளித்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிந்தாமுறையில் நன்றி. ஆண்டுகள் வணக்கம் 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 வணக்கம். போயிட்டு முடியும் வச்சாரு. கடைசியாக உள்ள ஓகையில் ஒரே ஒரு குத்தாட்டம் போட்டு போயிடுவான். உட்காந்துடுவோமா? நாடோடி கூட்டமுங்க தில்லேலோ நல்லது கெட்டத சொல்ல வர தில்லேலே. அப்படி போடு. சவாசே சவாசே சவாசே. அப்படி அழகான வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு. வெள்ளிமலைக்காரன் பெயர் கந்தவேடன். வேட்டைக்கு வரும் வழியில் அழகான மான் ஒன்றை கண்டேன். மான் மேல் காதல் கொண்டேன். மானை பிடிக்கும் நோக்கத்தில் மான் அருகி சென்றேன். மான் மிரண்டு ஓட ஆரம்பித்தது. நான் ஓட, மான் ஓட, நான் ஓட, மான் ஓட, தாங்கள் திணைக்கால் சென்று விட்டது. மானை பிடிப்பதற்கு முன்னான் கெட்டிக்கார் தடுத்து விட்டார். இருப்பினும் இடத்தின் தலைவின்ற காரணத்தினாலே தாங்கள் அனுமதி கேட்கின்றேன். அதற்கு முன்பாக என் மானுக்கு சில சிறப்புகள் உண்டு, சில பெருமைகள் உண்டு. இதோ என் மானின் பெருமைகள். சாடு காட்டி ஓடி வந்த மானம்மா, ஓடுவதே குண்டலத்தை மானம்மா. வந்தாலே இந்த மானம்மா, வணங்க வந்தாலே இந்த மானம்மா. வனபூமியிலே அப்படி ஜாடி காட்டி ஓடி வந்த மானம்மா. பொடியா 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 அது தீயமாய் வந்திருந்த மானம்மா. அழகு மேனி கொண்ட ஓடு 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 ஜாடி காட்டி ஓடி வந்த மானம்மா. மனதை கொள்ளை கொண்ட மானமா, அது மறந்து வைத்து மறந்து பேசலாகுமா? மனதை கொள்ளை கொண்ட மானமா, அது மறந்து வைத்து மறந்து பேசலாகுமா? இல்லை இல்லை
பிடிக்காமல் அன்பிலா இது கரத்தினா பிடிக்காவலில் தாங்கள் அனுமதி கேட்டினேன். என்ன வழியில் கிடந்தா எடு, உடையவன் கேட்டா கொடு, தகப்பை சொத்தா இருந்தாலும் கேட்டுத்தான் அவங்களுக்கு உலக நியதி, உலக வழக்காத. அந்த அடிப்படையை மான் உங்கள் இடத்துல இருக்கு, மானை பிடிப்ப தாங்க அனுமதி தர வேண்டும். வந்த உடனே தெளிவாக சொல்லிட்டு நீங்கள் தேடி வந்த மாட்டீங்க இல்லை. அதற்கப்புறம் மானுடைய பெருமைகளை பற்றி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு சிறந்த விடுவிற்கிறவர்களுக்கு மானை பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். ஆமாங்க. வேட்டையாடக்கூடிய தத்துவமே அதுதானே. ஒன்று கொண்டு வா அல்லது கொண்டுருவான்னு இருக்கிறாங்க. ஆமாங்க. வேட்டையாடன்னு வந்துட்டோம்னா ஒன்று உயிரோடு பிடிச்சிட்டு போகணும், சரி, இல்லைன்னா அடிச்சாது பிடிச்சிட்டு போகணும். இப்படி எதையுமே பண்ணாமல் எங்கிட்ட பேசி என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக வேற என்ன வனத்துக்கு போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை உங்கள் மான் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா? சரிங்க. என்ன சரிங்க, கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எங்கே விட்டுமோ அங்கே தான் எடுக்கணும். எங்க எங்க விட்டோமோ அங்கே தான் எடுக்கணும். எங்க தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். அங்கே என்ன? சரி, மான் உங்க இடத்துக்குள்ள இருக்கு. மானை பார்த்தது நானு, மானை பார்க்காத நீங்க. பேச்ச குறைங்க. நான் பார்த்தேன் பார்க்கலன்றதெல்லாம் உங்களை நான் தீர்மானம் சொல்லல. சரி, சரியா? இங்க ஆரம்பிக்கிறது நானா தான் இருக்கணும், முடிக்கிறது நானா தான் இருக்கணும். சரிங்க. சரி, ஏதோ பாவம் நம்ம இடத்தை சேர்ந்தவர் பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, நம்மளால முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்றதுக்காக மான் இல்லைன்ற உண்மையை சொல்லியிருக்கிறேன். நான் சின்ன பையன் ஏமாத்த பாக்குறீங்க நீங்க. நான் போய் சொல்றேன், நீங்க எப்படி சொல்லலாம்? நான் பார்க்கலைன்றீங்க, அப்ப என்னுடைய காவலை குறை சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, உங்க காவலை குறை சொல்ல. நானு இப்ப என்னன்னா கருவிழி இருக்குல்ல, கருவிழி காக்கக்கூடியது இமைகள். இமைகளை தாண்டி அந்த கருவிலுக்கு தூசி போதா இல்லையா? அதே போல என் மான் உங்க இடத்துக்குள்ள போயிருக்கலாம் நான் சொல்றேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? கருவிழியை தாண்டி தூசி விழுவது வந்து இயல்பு. ஆமா, அது வந்து தானா இது நடக்கக்கூடிய தவறு கிடையாது. சரி, அந்த கருவெளியில கூட தூசி விழுவது இயல்பாக இருக்கலாம். ஆமா, ஆனா என்னுடைய கருவெளியை மீறி ஒரு மான் கூட உள்ள நுழைவதற்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம நாட்டுல ஒரு சின்ன உங்களுக்கு வேட்டையாட தெரியல, சரியா? வேட்டையாட தெரியாமலாம் இல்லங்க. அப்புறம் வேட்டைனா என்ன சொல்லுங்க? நாடு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமாங்க? கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா. அப்ப யாரு பெரியது இல்ல? கல்வன் தான் பெரியவன். ஆமா, பந்த காக்குறவன் ஒழுங்கா காத்தானா எதுக்கு கல்வன் பெரிய ஆளாகறான்? அந்த அடிப்படையில நான் சொல்றேன். நானு நீங்க உங்க காவலை குறை சொல்லல. சரி, இப்ப நீங்க கொஞ்சம் கவன குறைவா இருந்திருக்கலாம். என்ன கவன குறைவே? யார பார்த்து சொல்றீங்க? இப்ப நம்ம இருக்கோம்ல, இருக்கோம். இப்ப நம்ம இருக்கோம். நம்ம பார்வை ஒரு நேரத்துல எத்தனை திசையில இருக்கும்? அது நீங்க எப்படி பாப்பீங்க? நான் அப்படி பார்க்கறேன், எனக்கு அவசியம் இல்ல. இல்லங்க, உண்மையிலே தாங்க. இப்ப இருக்கும்னா நேர் திசை ஒண்ணு, அடுத்து வலது திசை, இடது திசை, இப்படி தான் பார்க்க முடியும். அப்ப நீங்க அந்த உங்க காவல்ல நீங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஏன்னா நீங்க வானத்தை வைக்கிறேன் கத்த விடாதீங்க, சொல்றதை கேளுங்க. மான் இந்த இடத்துல இல்ல, மான் இங்கதாங்க இருக்கு. ஆமா, ஐயோ உங்க மூஞ்சியை பார்த்தா எனக்கு கோவம் கூட வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? மத்தவங்க எல்லாம் வருவாங்க, வேடுவர்னு சொல்லி வருவாங்க, சிவ சின்ன அணிஞ்சிருப்பாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நான் முருகனை என்னதான் வணங்கினாலும் சிவனை வணங்கக்கூடியவள் சிவபக்தை. உண்மையிலேயே சிவபக்தர், நீங்களும் சிவபக்தர். ஆமா, அப்படி நம்ம மத்தவங்க எல்லாம் வரும்பொழுது சிவ சின்னத்தை மட்டும் அணிஞ்சிட்டு வருவாங்க. சரிங்க. ஆனா நீங்க நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி எம்பெருமானான முருகப்பெருமானுடைய கௌமார சின்னத்தையும் அணிஞ்சிட்டு வந்திருக்கிறீங்க சேர்த்து. சமயங்கள் மொத்தம் எத்தனை அப்படிமாங்க? 6 சொல்லுவாங்க. 6 சமயங்கள் இருக்கு. சிவனை வழிபடக்கூடியவர்கள் வந்து சைவம், மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடியவர்கள் வந்து வைணவம், அதே மாதிரி கணபதியை வணங்கக்கூடியவர்கள் காணாபத்தியம், சக்தியை வணங்கக்கூடியவர்கள் சாக்தம், சூரிய பகவானை வணங்கக்கூடியவர்கள் சௌரம், மிருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் கௌமாரம். இந்த மாதிரி நான் சைவமும் கௌமாரமும் சேர்ந்து அணிந்திருக்கிற சின்னத்தை நீங்க அணிஞ்சிருக்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை நான் பேசாம விட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன நடக்கும்? எங்க அண்ணன் கோவப்பட்டான்னா எத்தனை தலை உருளுன்னு உங்களுக்கு தெரியாது. சரி, மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிருங்க. நாங்களும் அதுக்கு பயந்த ஆளு கிடையாதுங்க. ஏன்னா வேட்டைக்கு வந்திருக்கோம்னா தைரியமா வர முடியாது. என்ன தகுதி இருக்கு? சின்ன பையன் ஏமாந்து பாக்குறீங்க. அடையப்பா வச்சுங்களா, சின்ன பையன் ஏமாந்து பாக்குறீங்க. இப்ப என்ன எத்தனையோ இந்த உலகத்துல காவியங்கள் இருக்கு. இப்ப ராவணன் 2 பேர் இருக்கேன். இதுல நல்லவன் யாருங்க, கெட்டவன் யாருங்க? ராவணேஸ்வரன் தான் நல்லவர். என்னது உலகம் எப்படி நம்புது? ராமனை நல்லவனாவும் ராவண கெட்டவன் நம்புது. சித்தரிக்கப்பட்ட ஒன்று தானே உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமன் இருக்கான்ல, ராமன் தன் கட்டில மனைவி மீதே சந்தேகப்பட்டான். ஆமா, ஒண்ணு. அடுத்து இன்னொரு விஷயம் அது ஏன் தெரியுமாங்க? அது நீங்க வந்து தவறாக சொல்லிடக்கூடாது. ஏன்னா கேட்கக்கூடியவர்களோ அப்ப ராமனே சந்தேகப்பட்டாரோ அப்படின்னு நினைச்சிருவாங்க இல்லையா? ஏன்னா மனித அவதாரம் எடுத்ததே மனித பிறப்பு இப்படிதான் அப்படின்றத எடுத்து சொல்வதற்காக எடுத்த அவதாரம் தான் துவாபர யுகத்துல கிருஷ்ண அவதாரம். என்னதான் மனிதனாக இருந்தாலும் தெய்வமாகவும் வாழ்ந்து மனிதனாகவே மறைந்தார். ஆனா ராமாவதாரத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்திலும் தன்னை தெய்வமாக காமிச்சு கொண்டதே கிடையாது. யாரு? ராமனாகப்பட்டவர். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, மனிதனாக பிறந்தோம் அப்படின்னா மனித இயல்பு மனித குணம் இப்படித்தான் இருக்கும். நாளைக்கு வரக்கூடிய இந்த கலியுகமாகப்பட்டது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றதை எடுத்துரைப்பதற்காக அன்றைக்கு ராமனாகப்பட்டவர் அப்படி இருந்தாரு. அதுல ஒரு சில காரணங்களும் இருந்தது. சரிங்க. இப்ப மனைவியை சந்தேகப்பட்டு
கஷ்டப்பட்டு தீக்குள்ள போயிட்டு இருந்தாங்க அந்த அம்மா வந்து அக்னி பரிச்சை செஞ்சாங்க அப்படின்னா அந்த அம்மா போனது உண்மையான சீதையே கிடையாது அப்படின்றது ஒரு வாதம். இன்னொன்னு என்னன்னா ராவணேஸ்வரன் கடத்தி சென்றது உண்மையான சீதையே அல்ல அப்படின்றது ஒரு வாதம். கடைசியாக பூமாதேவிக்குள்ள போறாங்க. பெற்ற தாயாகப்பட்டவள் பூமாதேவியிடம் போய் எங்க இருந்து தோன்றினாங்களோ அங்கே போய் ஐக்கியமானாங்களே தவிர இதுல ராமனுடைய தவறெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ராமன் பிறந்தது எப்படி பிறந்தார் அப்படின்ற விவரம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆக இதிகாசத்தை வந்து நம்ம பழிச்சு பேச போறது கிடையாது. ஏதோ நம்ம கேள்விப்பட்ட வச்சுதான் பேசுறோம். நம்ம எதையும் நேரில் போய் பார்த்தது கிடையாது. எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட ஒன்றும் இருக்கு. அதுல இருக்கல நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ராமன் செய்தது தவறுதான். மனித இயல்பு இப்படிதான் நடக்கும். பிற்காலத்துல அப்படித்தான் இப்ப நடக்குது. புருஷன் மீது சந்தேகப்பட்டு மனைவி அம்மிக்கல்ல தூக்கி போட்டு கணவன் கொலை. புருஷன் செய்த தவறு மனைவிக்கு தெரிந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கடப்பாறையால் தலையில் அடித்து புருஷன் கொலை. மனைவியை ஓயாமல் சந்தேகப்பட்டு துன்புறுத்தியதன் காரணமாக கணவனுக்கு மீன் குழம்பில் விஷத்தை வைத்தால் மனைவி. அது நீங்க சாப்பிடக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது வருது. ஏன் இதுக்கெல்லாம் ஆரம்ப பிறப்படமே அதுதான். அப்ப மனித இயல்பு இப்படிலாம் இருக்கும், அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதற்காக எடுத்துக்காட்டான சான்றுதான் அவைகள்லாம் இருக்கு இல்லையா? என்ன ராமன் வனவாசம் வந்திருக்கேன். ஆமா, வனவாசம் பொழுது காட்டுக்குள்ள வந்துட்டேன். யார் காட்டுக்குள்ள? ராவனோட காட்டுக்குள்ள வந்துட்டேன். சரி, இப்ப அடுத்தவங்க இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அனுமதி கேட்கணும். கேட்கணும்ல. அப்ப அனுமதி கேட்காம என்ன செஞ்சிடா, ராவனோட இடத்துக்குள்ள போயிடுறேன். சரி, அப்ப அந்த இடத்துக்குள்ள போனோடனே சூர்பனகை பாக்குறா. சரி, யார? ராமன் லட்சுமணன் பாக்குறா. அப்ப போய் சொல்றா, ஐயா நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை நான் திரும்ப முடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சரி சொல்றா. சரி, இவன் என்ன செஞ்சிருக்கணும், ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல ராமன் சொல்லல எனக்கு ஒரு மனைவி இருக்கா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு சொல்லவே இல்லை. சரி, அவளை உரையாடுறேன், நீ எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பேசிக்கிட்டே இருக்கான். கடைசியில என்ன ஆகுது, இவன் மீண்டும் மீண்டும் அவன் ஆசை வளர்த்துக்கிட்டே இருக்கா. வளர்த்தவன என்ன ஆகுது, அவன் தம்பி லட்சுமணன் சொல்ல, அடே இந்த பிள்ளை துன்புறுத்துறா, இவளை அனுப்புறான்னு சொல்லி. இந்த உலகத்துல யாருக்கும் என்ன சொன்னீங்க, அந்த பிள்ளை லட்சுமணன் சொல்றேன். அடே லட்சுமணன் இந்த பிள்ளைய பாடுறா, ரொம்ப டார்ச்சர் பண்றா ஆங்கிலத்துல. சரி, ஆமா, தொந்தரவு கொடுக்குறா அப்படி சொல்றேன். அப்ப பாக்குறேன். சரி அப்படின்னு சொன்னோன்னே இவ சொன்னாலும் கேட்க மாட்டா, போக மாட்டா. ஆனா இன்னொரு விஷயம் கேளுங்களே, இந்த உலகத்துல என்னதான் கணவன் இருந்தாலும் பெண்களை துன்புறுத்துறதுக்கு எந்த ஒரு ஆண்களுக்குமே தகுதி கிடையாது. கண்டிப்பா என்ன ஆகுது, வருது பாருங்க, உயிரை போட்டு வாங்குறது. ஆமா, என்ன இது அலங்கோலப்படுத்தி அனுப்பி விட்டுறேன். சரி, அலங்கோலப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. தவறு தானே அது. ஆமா, ஏன்னா ஒரு பெண்ணை இனிமே நடைமுறை வாழ்க்கை பாருங்களேன், பிள்ளை மேல எவ்வளவு தவறு இருந்தாலும் சரி போய் போய் பொம்பளை பிள்ளை ஏண்டா ஒரு பெண்ணாகப்பட்டவளை தீண்டுவதற்கு அவளுடைய அனுமதி வேணும். ஆமா, சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஆக அந்த பெண்ணை கோபமாகவோ அன்பாகவோ கட்டிய மனைவியாக இருந்தாலுமே விருப்பம் இல்லாமல் தொடுவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அப்ப சூர்பனகை என்று சொல்லக்கூடியவள் ஆசையை சொல்றா அப்படின்னா இவ எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த லட்சுமணன் இருக்கிறானே, இவனை மாதிரி ஒருத்தன் அந்த உலகத்திலே வேற யாருமே இருக்க முடியாது. கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாதவன், பொம்பளை பிள்ளைய மனசை புரிஞ்சுக்க தெரியாதவன் நானு. ஆமாடா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா லட்சுமணன் என்ன செய்யறாரு, செய்தது தவறு. உங்களுடைய சுதந்திரம் எது வரைக்கும், என்னுடைய மூக்கின் நுனி வரைக்கும் மட்டும்தான். இதுக்கு மேல நீங்க கை நின்னீங்கன்னா நான் அரைஞ்சிருவேன். காரணம் இருக்குல்ல. அப்ப இந்த பெண்ணாகப்பட்டவள் என்றும் பாராமல் சூர்பனகை என்ன செய்யற, அங்கத்தை தீண்டுவது மிகப்பெரிய ஒரு தவறு. அதை செய்தவன் லட்சுமணாகப்பட்டவன் எடுத்து சொல்லியிருக்கலாம். சரி, அந்த இடத்துல ராமன் செஞ்சிருக்கணும், ஆமா, தடுத்துருக்கணும்ல. ஏன் ஒரு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இவன் தப்பு பண்ணா அந்த ஆளு திருத்தணும், அதை விட்டுட்டு அந்த ஆளு சேர்ந்தம்ல இது பண்றாரு, கூத்தடிக்கிறாரு. என்ன பண்றாங்க இருந்தாலும் இப்படி நல்லா பேசுறீங்க. சின்ன பையனால ஏமாத்த பாக்குறீங்க. வாயாம சின்ன பையன் சொல்லாதீங்க. என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடியா பேச வரீங்க? ஏன்னா லட்சுமணா கதையை கேளியா, ஒரு கதையை கேளியா. ஒரு ஊர்ல என்னை மாதிரி ஒரு சின்ன பையங்க, சின்ன பையன். ஆமா, பொய் கதையை கேளியா. சரி சரி, அதே ஊர்ல ஒரு நிறைய பெண்மணி இருக்காங்க. சரிங்க, அதுல ஒரு சின்ன பெண்மணி. சரிங்க, அப்ப என்ன மாதிரி எல்லாம் ஒரு ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறேன் உங்களை மாதிரி. ஆமா, சரி சரி, வந்துடுறேன். ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறேன். ஜல்லிக்கட்டு காலை வளர்த்தா அந்த காலை நல்லா இருக்கு. ஜல்லிக்கட்டு காலை எப்படி இருக்கு, அடே அப்ப நல்ல கொம்பு, நல்ல தும்பு, வால் இல்லாம யாரும் அடக்க முடியாது. அப்ப எப்பட காலை காங்கேயம் காலை. ஆமா, இந்த அந்த பெண்மணி பாக்குறாங்க, என்னடா சின்ன ஆளா இருக்கேன், சரி நல்ல காலங்கண்டு வளர்க்குறேன், ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறானே, இவனுக்கு தெரியாம இந்த ஜல்லிக்கட்டு காலை எப்ப நம்ம அபகரிச்சிடணும், திருடி வச்சு நினைச்சிட்டாங்க. சரிங்க, அப்ப திருடன் நினைச்சா அது கால நேரங்காலம் இருக்குல்ல. அப்ப ஒரு நாள் என்ன செஞ்சுட்டேன்,
சல்லிக்கட்டு காலையை வயலில் கட்டி போட்டு போயிட்டேன் வேலைக்கு. சரி வாத்தியாரே. மேட்ச்சில் கட்டி போட்டு போயிட்டு சரிங்க வாத்தியாரே. போயிட்டு வந்து திரும்பி வந்து பார்க்குறேன் ஜல்லிக்கட்டு காலையை காணோம். ஐயப்பா உயிரே போச்சு. என்னடா ஜல்லிக்கட்டு காலையை கட்டி போட்டிருந்தா எங்கே போச்சு தெரியல, ஊர் உலகமே தேடுறேன், எங்கேயுமே இல்ல. அடடடா, ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துச்சு? சந்தேகம், பக்கத்து வீட்டு பெண்மணி ஜல்லிக்கட்டு காலையை பார்த்தாங்களே, ஒருவேளை இவங்க நம்ம திருடி கொண்டு போயிருப்பாங்களோ, எடுத்து போயிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. சரி வாத்தியாரே, சரின்னு போய் பார்க்குறேன், என்ன ஜல்லிக்கட்டு காலை வீட்டுக்குள்ள பொறுத்த கட்டி கிடக்கு. பாரா கட்டி கிடக்கு. கேட்குறேன், ஏமா நான் ஜல்லிக்கட்டு காலையை வயலை கட்டி போட்டிருந்தேன், உன் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு சரி அப்படின்னு கேட்க, அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்னப்பா நான் இப்போ மாட்டை திருட்டு வந்தேன், இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு. ஏமா என் மாடை திருநூறு இல்லாம நீ சவுடாவா பேசுற, பாமா பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். சரி வாத்தியார, பஞ்சாயத்து கூப்பிட்டு வந்தாச்சு, பஞ்சாயத்து வச்சாச்சு. சரி, அப்ப நம்மள மாதிரி நீ வாத்தியாரு சேது மாதிரி ஆளு, எங்களை மாதிரி பஞ்சாயத்துக்கு நாங்க பஞ்சாயத்துல ரெடியா நிற்போம். ஆமா, ஏமா நீ அவன் ஜல்லிக்கட்டு காலையை திருநூறு கண்டுபிடிச்சாச்சு, கைகளமா பிடிச்சாச்சு, உனக்கு தீர்ப்பு சொல்ல போறான். தண்டனை, முதல் தண்டனை 5 கிலோ சின்ன வெங்காயத்தை சாப்பிடணும். சின்ன வெங்காயமா? ஆமா. என்ன வாத்தியார, என்ன வேணாம் அண்ணே, சின்ன வெங்காயம். சரி, அது இல்லையா 100 சவுக்கடி வாங்கணும். ஆத்தாடி ஆத்தே, அதுவும் முடியலையா 10,000 அவதாரம் கட்டணும் அப்படின்னு சொல்ல. ஆமா, இதுல 3 தண்ணி ஏதாவது ஒரு தண்ணி ஏத்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பஞ்சாயத்து பண்ணி. அப்ப நம்ம நினைக்கிறாங்க, இவன் ஜல்லிக்கட்டு காலக்காரனு சின்ன பிள்ளை இருக்கான், பஞ்சாயத்து பண்ணாலும் சின்ன ஆளா இருக்காங்க. ஆமா, அதனால ஏமாத்தி எப்படியா தண்டையில தப்பிச்சுக்கணும் நினைச்சு, சரி ஐயா பஞ்சாயத்துக்காரங்களே என்னப்போ நான் வெங்காயத்தை சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, முதல்ல வெங்காயத்தை. ஆமா, சின்ன வெங்காயம் கொண்டாந்து வச்சாச்சு. சரிங்க, வெங்காயம் வெங்காயத்தை எப்படி 4 வெங்காயம் சாப்பிட்டா எப்படி இருக்கு? கண்ணு காரம் காந்திச்சு அழுதுகிட்டே சொன்னாங்களா, ஐயா என்னால வெங்காயம் சாப்பிட முடியல, என்ன அடிக்க சொல்லுங்க. ஆத்தாடி அடியா, சவுக்கடி தடுப்பாடுவோமே, பிடிச்சி நல்ல பணத்தை கட்டி வச்சுட்டாங்க. ஐயப்பா, நல்ல நம்மள மாதிரி நல்ல இலவட்ட ஒரு 10 பேர் அடி நம்மளும் பிரிச்சு இந்த பிள்ளை ஜல்லிக்கடை திருடி வந்துருச்சு, அதனால தலைக்கு 10 அடி கொடுக்க சொல்லிட்டாங்க சவுக்கடி. ஆமா, 4 அடிக்குமே தாங்க முடியல. அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்களா, ஐயா ஜல்லிக்கட்டு காலை திருநூறு நான் தான், ஜல்லிக்கட்டு காலை திருநூறு நான் தான். சரி, என்னால வெங்காயம் சாப்பிட முடியல, அடி வாங்க முடியல, நீங்க சொன்ன 10,000க்கு 15,000 அவதாரம் கட்டணும் ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா, நான் என்ன சொல்றேன், என் மான் உங்க இடத்துக்குள்ள இருக்கு, உறவுடனே உரிமை கொண்டு பேசலாம். அவங்க பாடட்டுப்பா, நீ எப்படா மைக்கு கிடைக்கும்? தவிசன கூட்டத்துல இப்படி பார்க்கல, கேட்கல போயிட்டாங்கன்னா மாலை மாதம் போது ஒரு ஆள் இருக்காங்க. இவ்வளோ ரோசம் வருதுல்ல உங்களுக்கு, மான் எப்பேற்பட்ட மணி எங்க சொல்லுங்க அப்பா அங்கே இடத்த முடிக்க சொல்றாங்கயா. ஆமா, இருக்கிறது போது இல்ல இல்ல சொல்லல. மானுக்குரிய அடையாளம் இல்ல, நான் மானை தேடி வரலங்க, அப்புறம் நான் அத்தை மானை தேடி வந்திருக்கேன். யாரு? நிலவு போன முகம், வாழை போன புருவம், மீன்பான கண்கள். ஏன்னா மக்கள் ஆர்வமா இருக்காங்க. மக்களே இல்லாத போது நம்ம முடிக்கிறது தப்பு. மக்கள் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, மாலையை கொண்டு வாங்க, மாலையை வேலை எடுத்து வாங்க, போபரசு போய் எடுத்துரு.
ஏமா வள்ளியம்மா 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 அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே பழையாண்ட பசியானே பழனிக்கு வந்தவள் பழையாண்ட பசியானே பழனிக்கு வந்தவன் பழமுதிர் சோலையிலே பசிகாரி நின்றவன் பழமுதிரும் சோலையிலே பணியாறுகின்றவள் பசிகாரி நின்றவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே வள்ளி வள்ளி இதுவரை வேண்டாம் வேடிக்கை நான் தான். ஏனென்றால் தாங்கள் திருமண புரியும் காலம் வந்து விட்டது. தாங்களுக்கு என்ன வர வேண்டும்? பிராணநாதா எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா? இன்னொரு திருவிளையாடலே. எனக்கு ஒரே ஒரு வரம். தாங்க என்ன வர வேண்டும்? தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்று முதல் உலக மக்களையும் வள்ளி தெய்வானை முருகன் என்றே அழைப்பார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை நாடகத்தை கண்டுகளித்த ஊர் மக்கள் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்ல மழை விழுது தொழில் வளம் பெருகி சந்தோஷமாக வாழ்வார்கள். இருவரையும் தந்தேன் தந்தேன் தந்தேன். ஓ மாங்கல்யம் தந்தனாடி குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடே தனிந்திருக்க வேண்டியதை வேறில் மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா திரையின் நிற்கின்றாய் கண்ணா திரையின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோரும் ஞானியர் மட்டுமே